ஒரு மனுஷன் கிடச்சிட்டாருன்றதுக்காக எல்லாரும் என்ன வறுவடை சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கிறாங்களே. ஆ என்ன பொரியா இல்லை கடலையா? இப்படி வரன்னு வறுத்து எடுக்கிறீங்க, ஆளுக்கு வறுக்கிறீங்களேப்பா. என்னதான் சோசியல் மீடியா இருந்தால் கூட வாய்க்கு பூட்டு இல்லை, சாவி இல்லை. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன அவர் மட்டும் எவ்வளோதான் சமாளிப்பாருன்னு தெரியல எனக்கு. இப்படி பண்ணுறீங்க அநியாயத்துக்கு. அவரும் ஒரு மனுஷன் தானே. அவரும் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் நடித்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அவர் முன்னுக்கு வர்றதுக்கு. அவங்க அப்பா ஒரு டைரக்டரு, அவர் ஒரு கதாநாயகர். இன்னும் கேட்டால் அவர் எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாரு அவரை முன்னுக்கு வர வைக்க. இதெல்லாம் இல்லாமையா அவர் தனியாக வந்துட்டார். சும்மாவே அவரை இப்படி பொறிச்சு கொட்டுறீங்க எல்லாரும் சேர்ந்து. வேணும்னாவோ செஞ்சிட்டார் அவர். இது ஒரு விபத்து தானே. என்ன மற்றபடி வேறு எங்கன்னா ஏதாவது நடந்ததுன்னா அதெல்லாம் மட்டும் பேச மாட்டேன்றீங்க. பேசும் பொருள் இது மட்டும்தான் கிடைக்குதா உங்களுக்கு? இந்த இருமல் மருந்து வந்து எத்தனை குழந்தைங்க இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பேசலாம். இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பேசலாம். இல்லை ஏதோ இதில் துப்புரவு தொழிலாளர்களை பற்றி பேசலாம். அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்கள திரும்ப போய் ஜெயிலில் போட்டாங்க, உசூரில் அடித்தாங்க, என்னென்னமோ கதைலாம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்க. சும்மா ஒரு ஆள் கிடச்சிட்டாருன்னு வெத்தலை பாக்கு மாதிரி போட்டு வாயில் மெல்லுன்னு மெல்றீங்க. ஏன் இப்படி? ஏன் புதுசாக ஒரு ஆள் வந்தால் வரக்கூடாதா? நீங்களே தான் இருக்கணும்மா.